பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருண சிந்தம் ஜானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாந்தரும் கலிகதேவ காஜ்யம் இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகம் அந்த மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு. எங்கள் அனுபவத்தோட தலைப்பு டெம்பரரியாக ஃபிட்னஸ் தரேன், சிட்டிசன்ஷிப் டெஸ்ட் பாஸ் பண்ணு. டெம்பரரியாக ஃபிட்னஸ் தரேன், சிட்டிசன்ஷிப் டெஸ்ட்டு பாஸ் பண்ணு. இந்த அனுபவத்தை ஸ்ரீமதி லக்ஷ்மி விஸ்வேஸ்வரன் அப்படிங்கிறவா அவள் பொண்ணு ஆற்றுலேருந்து அங்கே தான் போய் தங்கியிருக்கா. அப்போ அங்கேயே க்ரீன் கார்டு வாங்கிட்டு அங்கே இருக்கா, நியூ ஜெர்சியில். அவள் பேரெல்லாம் சொல்லலை, அங்கே இருக்கா. அப்போ வந்து பொண்ணு கூட தங்கின்னு இருக்கா. ஒரு க்ரீன் கார்டு வாங்கி 5 வருஷம் ஆகிடுத்து. இப்போ யூஎஸ் சிட்டிசன்ஷிப் வாங்கணும். ஏன்னு கேட்டால் இவருடைய ஆத்துக்காரருக்கு ஒன்று 2 பேரும் ஆத்துக்காருக்கு ரொம்ப உடம்பு நிறைய பிரச்சனை இருக்குமா. ஸோ அதனால் அங்கே இருந்து இங்கே தனியாக இருந்து சமாளிக்க முடியாது. அது மாதிரி ஏகப்பட்டவருக்கு பிரச்சனை, சுகரு, இது ப்ளட் ப்ரெஷர் நிறைய. அவருக்கு ஸ்டெடினஸ் இருக்காது, கீழே விழுந்துருவார், தடிக்கி விழுந்துருவார். இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது அவருக்கு. அப்படி இருக்கும்போது யாராவது கூட இருக்கணும், அவள் பொண்ணு கூடயே இருந்துடலாம் அப்படின்னு தான் அவர் முடிவு பண்ணி அவளும் சொல்லி இருந்துடலான்ட்டு பண்ணான். அதனால் 2 பேருமே மெட்ராஸில் தனியாக இருக்கணும்னா அவளால் முடியாத போல இருக்குது. அதனால் அங்கே இருந்தலாம் சொல்லிட்டு யூஎஸில் அங்கே இதுக்கு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கான். அது இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா யூஎஸில் இந்த சிவிக் அண்ட் ஜியாகிரஃபி யூஎஸோடது, அதை பற்றி 100 கொஸ்டின்ஸ் இருக்கும் போல இருக்குது. அதுக்கான ஆன்சர்ஸை நல்லா தெரிஞ்சிருக்கணும், மனப்பாடமாக தெரியணும். அதில் எதை கேட்குறாலும் எது ஒன்றா கேட்பா அதுக்கு பதில் சொல்லணும். அவளுடைய ஆக்சென்ட்டு நம்மளுக்கு புரியாது. அதுக்காக கேட்குறவா சில பேர் இருப்பாள், லேடிஸ் இருப்பா, ஜென்ஸுவா. அவள் பேசுகிற அந்த இங்கிலீஷ் ஆக்சன்ஸை நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட நம்மளுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. அதில் நம்ம கொஞ்சம் டைம் போய்டும், முழிப்போம். உடனே இல்லை உனக்கு தெரியல அப்படின்றவா, எப்படி வேணா ரிஜெக்ட் ஆகுமே. இவருக்கு மெமரி பவர் லாஸ் இல்லையா, ஏற்கனவே மெமரி பவர் லாஸ் இருக்குது, இவருக்கு டிப்ரெஷன் இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது, அதுக்கப்புறம் சொல்ல முடியாத நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னு. அப்போ பிரிவாக தான் காப்பாற்றணும், வேறு என்ன. நம்ம நிறைய ஏற்கனவே அவரோட அனுபவங்கள் பார்த்துன்னு வரோம். பிரிவாக அவள் கூடயே இருந்து தான் அவளை பார்த்துக்கணும், வேறு வழி கிடையாது. சொல்ல முடியாத அவ்வளோ ப்ராப்ளங்கள்ன்றா. அதனால் இவன் என்ன பண்ணால் யூஎஸ் டாக்டர்ஸ் கிட்ட முதல்ல சர்டிஃபிகேட் வாங்கணும் இவருக்கு. அதனால் அதை ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட காக்கும்போது இவ்வளோ பிரச்சனை வாங்கிட்டு நான் இந்த ஃபிட்னஸ்க்கு இவருக்கு அப்ளை பண்ணுறதுக்காக இந்த இதுக்கு சிட்டிசன்ஷிப் டெஸ்ட்டுக்கு அதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாராம். இன்னொருத்தர் யாரோ தெரில, அவர் இந்தியன் ஆளாக இல்லை அங்கே இருக்கிற தெரில, அவர் கொஞ்சம் இறக்கப்பட்டு சரி நான் பரவாயில்ல நான் கொடுக்குறேன், அட்டன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது போட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ பெரியவாளுடைய அனுகிரகம் அங்கே ஆரம்பிச்சிருக்கு. நம்பர் 1 அனுகிரகம் அவர் சர்டிஃபிகேட் கொடுத்ததில் ஆரம்பிச்சிருது. ஃபஸ்ட்டு மிராக்கிள் ஆரம்பிச்சிருது. ஏன்னா வேண்டிப்பால கூட யார் இந்த போகிறாள் அந்த லக்ஷ்மி விஸ்வேஸ்வரன் பெரியவான்னு சொல்லியிருந்தாலே வேலையாயிடும், அவனுக்கு கிடச்சிருது அந்த இது. ஸோ இந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டோட போனால் தானே எலிஜிபிலிட்டி. அப்போ அதுக்கப்புறம் இவருக்கு என்ன இந்த ஹெல்த் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அவருக்கு எப்படி கொஸ்டின் அந்த ஆன்சர் கையிலேயே எடுக்கலையும். அவர் அந்த அளவுக்கு அவர் இருந்திருக்கார். அவருக்கு அப்படி இருக்குது. அவர் என்ன பண்ணுவார், அப்போ கரெக்டாக நாளைக்கு இன்டர்வியூனா இன்றைக்கி கார்த்தாலேருந்து அவருக்கு எல்லா ப்ராப்ளமும் சரியாகிடுது. அப்போ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. அது எப்படி போச்சுன்னா பிரிவா மேலேருந்து இருக்கார், அவர் தான் எல்லா இடத்துலையும் சர்வே வியாபி இல்லையா. அதனால் அவள் வேண்டின்னு இருக்கா அந்த லக்ஷ்மி விஸ்வேஸ்வரன். அதனால் பிரிவா அனுகிரகம் பண்ணிட்டார். அது என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். அனுகிரகம் பண்ணிட்டார். அவருக்கு எல்லாம் எடுத்தப்போ மெமரி பவர் நல்லா வந்துடுது, அவருக்கு நல்லா நடக்கிறாரு, காதில் நல்லா விழுது, ஹியரிங் லாஸ்லாம் முதல்ல இருந்திருக்கு, இப்போ காது நல்லா கேட்குறது, புரியுறது, பேசுகிறாரு, எல்லாமே இருக்குது. அதனால் கடை எல்லாத்தையும் நல்லா விடாப்பிடியாக ஒரு நாள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கார். பண்ணிவிட்டு கூட்டின்னு போயிட்டா
இருந்தாலும் பொண்ணுக்கு பயம் இருக்குமே. பொண்ணு வந்து என்ன பண்ணாலும் அவள் பொண்ணு டாக்டராம் ஏற்கனவே. அதனால் நான் வந்து கூட இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கா. சரின்னு ஒத்துன்ட்டாவா கூட இருக்கிறது. அது 2வது மிராக்கிள். பெரியவா பண்ணுறது 2வது மிராக்கிள் ஆகிடுது. இவருக்கு 2வது இல்லை 3வது. 2வது வந்து அவருக்கு எல்லாமே வந்துடுது, மெமரி பவர் எல்லாமே. பொண்ணை கூட பரவாயில்லன்னு அட்மிட் பண்ணது, கூட பரவாயில்லன்னு அக்செப்ட் பண்ணது 3வது மிராக்கிள் ஆகிடுது. 3 ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து அவள் கேள்வி கேட்குறா, 1 2 கேள்வி, இவர் பதில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி கேள்வி கேட்கும்போது இவருக்கு பெரியவா ஏதாவது வேலை பண்ணுறாரு போல இருக்காங்க. திருப்பி ரிட்டன் அதை பூர்வம்னு எடுக்கிறார் போல இருக்க அந்த அனுகிரகத்தை. பெரியவா தானே அதை டிசைட் பண்ணுறாரு. ஆனாலும் அவர் கொஞ்சம் தடங்குறாரு. தடங்கும் போது சாதாரணமாக அவள் வந்து நிறைய பேர் இப்போ யூஎஸ்லேருந்து இருக்கவள இதை கேட்டுருந்தான்னா புரிஞ்சுப்பா. அவள் சொல்கிறா, அவள் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாளாம், அதெல்லாம் அவ்வளோதான், ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது. ஆனால் அந்த யாரோ ஒரு லேடி வந்து பண்ணவா கொஞ்சம் க்ளூ கொடுக்குறாளாம், இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு சொல்லும்போது அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. சரின்ட்டு பெரியவா கொடுக்குற அனுகிரகத்தில் வச்சு கடைசி அந்த கொஞ்சம் இருக்குது, அந்த எண்டில் வச்சுட்டு இருக்கா பெரியவா அனுகிரகத்தை கொடுத்தாரு. இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறார். இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு, என்ன எவ்வளோ கேள்வி கேட்பாளோ தெரியல, அது எனக்கு தெரியல, ஒரு 5 6 கேள்வி கேட்பாள்னு. அப்புறம் மீதிலாம் மேனேஜ் பண்ணிவிட்டா. அவள் ஹெல்ப் பண்ணியிருக்கா. அது மாதிரி நடந்ததே இல்லைன்றா. அவள் ஏற்கனவே வந்து அதுக்கு முன்னாடியே போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டா போல இருக்க. அவள் கொண்டாட்டி அவளுக்கு ஓகேன்னு சொல்லிட்டா. இப்போ இவருக்காக அவள் வந்து இப்போ போகிறாள், காரில் போகிறாளாம், கூட்டின்னு போயிருக்கா பொண்ணு, ஓட்டின்னு போய் போனால் இதெல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்சவுடனே கடைசியில் ரிசல்ட் என்னன்னு கேட்டால் ஓகே அப்படின்ட்டா. அவளுக்கு சிட்டிசன்ஷிப்பு அங்கேயே சொல்லிவிட்டு அப்போ ரிசல்ட்டு அவர் ஓகே த்ரூ ஆகிட்டாருன்னு. அப்புறம் காரில் ஏறி உட்காந்தாரு. பழைய கதையாக எடுத்து அவருக்கு பழையபடி மெமரி லாஸு வந்திருக்கு. கண்ணு கொஞ்சம் சிறியது ப்ராப்ளம் இருக்குது, அது வருது. பிபி இருக்குது, சுகருக்கு, என்னென்ன இருக்கோ எல்லாமே திரும்ப ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்குது. அவருக்கு பழைய ஃபிட்னஸ் வந்துருக்கு. முதல்ல ஃபிட்னஸ் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெரியவா வந்து டெம்பரரியாக ஃபிட்னஸ் தானே, சிட்டிசன்ஷிப் வந்து நீ பாஸ் பண்ணு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது நானாக வச்ச டைட்டில், ஏன்னா அது நடந்திருக்கு. ஆனால் பெரியவா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கார். அந்த டெம்பரரியாக அவர் கொடுத்தது வந்து அவளை வந்து ஓகேன்னு சொல்லி அந்த இன்டர்வியூ போர்டு வந்து ஒத்துக்கிற வரைக்கும் நிறைய அனுகிரகம் பண்ணிட்டார். ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் பண்ணி அவருக்கு கிடச்சிருது. ஏன்னா அங்கே இருந்தால் தான் கொஞ்சம் இந்த மெடிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுன்ற, அவ்வளோ ஈஸி கிடையாது, காஸ்ட்டு நிறைய இருக்கும். இப்போ பெரியவா வந்து இப்போ ஏற்பட்ட அனுபவத்தை அவளுக்கு பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் பண்ணுவார். பெரியவாளுக்கு என்ன யார் இவா அவான்னு எதுவும் கிடையாது. யூஎஸில் இருந்தால் தான் பண்ணுவார். ஆனால் எல்லாருக்கும் பண்ணுவார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவிச்சரணம், மகாபிரிய பாதவிச்சரணம்.